ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பையா ரோசரே அந்த கரண்டி ரோஸ் எடுத்துன்னு வாயப்பா. எடுத்துன்னு வரமா. ஏமா நாளைக்கு கலா மிஸ் ஃபீஸ் எடுத்துன்னு சொன்னாங்க. எத்தனை நாள்லன்னா பள்ளிக்கூடத்துல விட மாட்டாங்களாம். இரு, அவங்க அப்பா எங்கேயோ போய்க்கிறாங்க, வந்தா வாங்கி தரேன். ஏய் ஏய் ஜெனி ஜெனி, வெறும் பயமாவா எங்க போனானே தெரியல. ஏய் ஜெனி. ஐயோ டே ரோசரே, இன்னைக்கு உங்க அப்பா குடிச்சிட்டு வந்துட்டான் போலகுதுடா. ஆமா, ஒருத்தரா வாங்கடி, எதனா கேட்டு போய் அப்படிதான் உக்காரி. ஏய் ஜெனி, வேலைக்கு போய் பசியா வரேன், பசிக்கு சோற போடுறிய. இருங்க, சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, இப்பதான் அடுப்புல பத்த வச்சுக்கிறேன், கொஞ்ச நேரத்துல ஆக்கி பொங்கி போடுறேன். ஏய் என்ன உங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து ஆக்கி போற மாதிரி பண்ற. என்னடா அப்பனே எதுக்குறியா? எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துன்னு வராத, அங்க மாலைக்கு கட்டி வச்சுக்கிறாங்க. முதல் மயனுக்கு பீஸ் கட்டணுமா, அது என்னன்னு கேளு. ஏய் அடுத்த வேலை கோன்றது நானே ரெடி பண்ணுக்கிறேன், ஃபீஸ் கட்டணுமா? ஃபீஸ் தூரம் படிக்கல என்னப்பா? புள்ள பெத்துக்கிறது இல்ல, அப்ப பீஸ் கட்டுறது இல்லையா? சோத்துக்கு கொடுக்கறது இல்ல, இந்த புள்ள துண்டுறதுக்கு வேணும்னு அதுக்கு காசு கொடுக்கறது இல்ல. சும்மா ஊரை சுத்திக்கின்னு எங்கன்னா வாங்கி ஓட்டர் கொடுத்தா குச்சிக்கின்னு ஏரி கரையில உட்காந்து வெட்டி பஞ்சாயத்து பண்ணின்னு சுத்தினுங்களா, அப்புறம் என்ன பிள்ளைங்களை பெத்துக்கினேன். எனக்குன்னா உங்க அம்மா வீட்டுல இருந்த வாயினம் தந்துக்கிற கோட்டை. யோ, இந்த வேலை எல்லாம் இனிமே வச்சுக்கினா 181 போன் பண்ணி குண்டுகள்லாம் அட்டின்னு போட சொல்றேன். அது 181? என்னடி சரக்கு பேர் மாதிரி சொல்ற? நானே 14 தொண்ணூத்தெட்டு வச்சுக்கிறேன், என்னடி 181? யோ, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு உன்னை அப்படியே அள்ளின்னு போயிடுவாங்க. 181 என்னன்னு தெரியாது, நான் கேக்குறேன். நீ எல்லாம் உள்ள போய் களி தின்னாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். ஏய் அது என்னடி 181? சரி சொல்லு, அதை பத்தி கேப்போம். உன்ன மாதிரி குடிகாரனுக்குலாம் சொன்னா புரியாது, இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோ. இது நாட்டுல எவ்வளவு சட்டம் வந்தாலும் எங்களுக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கணுன்றதுக்காக 181 ஒண்ணு இருக்குது. அது வந்து குடிக்கிறவங்களுக்கு எதிராகவும் குடும்ப வன்முறைக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்காகவும் அந்த சட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த ஹெல்ப்லைனையும் வச்சிருக்கிறாங்க. 181 ஒரு போன் பண்ணா போதும், நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போக தேவையில்ல, 5 நிமிஷத்துல வந்து உன்னை அள்ளின்னு போயிடுவாங்க. அப்பின்மேட்டு உங்கள்ட்ட வாழாட்ட முடியாதா? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியும். அந்த கலா டீச்சர் தானே, அவ சொல்லி கொடுத்தா அவ பேச்சு கேட்டுன்னு ஆடுற நீ என்கிட்ட. யோ, என்ன நினைச்சுக்கிற நீ? அங்கங்க போய் பாரு, பொண்ணுங்க எவ்வளவு மேல வந்துட்டாங்கன்ட்டுன்னு. பொண்ணுங்களுக்கு சொத்துலயே பாதி உரிமை தராங்க, எல்லா துறையிலயும் பொண்ணுங்க தான் ஜெயிக்கிறாங்க. இன்னமும் இதே பழைய பாட்டை பாடிங்கிற, போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு. ஏய் எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இதெல்லாம் இந்த கருப்பு கலா டீச்சர் தான் சொல்லி கொடுத்துன்னு இருப்பா உனக்கு. இதெல்லாம் ஒன்னும் கலா டீச்சர் சொல்லி தரல. நாங்க 100 நாள் வேலைக்கு போறோம்ல, அங்க கவர்மெண்ட்ல இருந்து அதிகாரிங்க வந்து சமூக நலத்துறையில இருந்து வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எங்க லோன் எடுக்கணும், பொண்ணுங்க எல்லாம் என்ன சுய தொழில் பண்ணலாம், இன்னும் வன்முறை நடந்தா என்ன நம்பருக்கு போன் பண்ணி கால் பண்ணணும், குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்து எங்களை புரிய வச்சுட்டாங்க. இனிமே உன் பருப்புலாம் இங்க வேகாது, ஒழுங்கா வேலைக்கு போற வழி பாரு.
ரோஜர், என்னடா இன்னும் ஃபீஸ் கட்டவே இல்ல? எல்லாம் ஃபீஸ் கட்டிட்டாங்க, இன்னும் ஃபீஸ் கட்டல. நீங்க ஃபீஸ் கட்டினாதானே பிரின்சிபல் எங்களை கேட்டே இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுல சொல்லி ஃபீஸ் கட்ட சொல்லுப்பா. சரி கட்ட சொல்லுங்க மிஸ். மிஸ் எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்துல உட்காந்து குடும்பத்தை பேசி பேசி குடும்ப காரியத்தான் உன் வேலை. ஏன்பா பீட்ரு, இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? இவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஒண்ணு குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிற, பிள்ளைக்கு ஃபீஸ கட்ட மாட்ற, இல்லைன்னா முச்சத்துல உட்காந்து சீட்டு கட்டு விளையாடுற, இதேதானா வேலை? எவ்வளவு சட்டம் வந்திருக்கு. நீ இந்த மாதிரி பிள்ளைங்களை அடிச்சிட்டு இருந்தா பொண்டாட்டின பெண்களுக்குன்னு ஒரு சில சட்டங்கள் இருக்குது, குழந்தைங்களை அடிச்சா அதுங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு சம்பாரிச்சு காசு எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு பீஸ கட்டு, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பாத்துக்கோ, சந்தோஷமா இரு. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி, நன்றி டீச்சர் உபதேசத்துக்கு.